வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தவா பன்னீர் டிக்கா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஓன் இன்க்ரீடியன்ட் தான், எதுவுமே நம்ம ரெடிமேடாக வாங்கி எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஓனாக நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர், வெங்காயம், தக்காளி, குடமிளகா. இப்போ வந்து பன்னீரையும் தக்காளி வெங்காயத்தெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே வர மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துப்போம். பன்னீர் டிக்கா தேவையான மசாலாலாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். பெப்பர் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பன்னீர், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிக்கில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை சொருவிக்கலாம். அப்புறம் குடமிளகா, அப்புறம் பன்னீர் சொருவிக்கலாம். அப்புறம் திரும்ப குடமிளகா சொருவிக்கலாம். குடமிளகா வந்து இந்த மாதிரி இந்த பன்னீரை பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்புறம் வெங்காயம் சொருவிக்கலாம். திரும்ப குடமிளகா சொருவிக்கலாம். திரும்ப பன்னீர், திரும்ப குடமிளகா சொருவிக்கலாம். தக்காளி லாஸ்ட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம்.
மசாலாலாம் தடவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா தவாவில் எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 2 ஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கேஸ் வந்து ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா பன்னீர் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்கோம், ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த செட்டு போட்டுக்கலாம். குக்கிங் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நல்லா டீப்பாக குக் ஆகிருக்கு. அந்த பன்னீர், அந்த குழம்பு மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு அந்த மசாலா டேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட நல்லா ஜூஸியாக இருக்குது டேஸ்ட்டாக. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.